ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் மத்தியிலே இந்த நற்கருணையில் வீற்றிருக்கிற ஆண்டவரை உற்று நோக்குவோம். ஆண்டவரை நாம் போற்றி ஆராதிப்போம். நமக்காக தன்னையே பலியாக கொடுத்த இந்த செம்மறியை உற்று நோக்கி நாம் ஜெபிப்போம். அவர் விழாவிலிருந்து வழிந்தோடுகிற இரத்தத்தினால் செந்நீரால் நாம் கழுவப்படவும் அவரது இதயத்திற்கு நம்மையே அர்ப்பணிக்கவும் வந்திருக்கின்ற நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள், பேறு பெற்றவர்கள். ஆபிரகாம், அவருடைய வாழ்வை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். தொடக்க நூலில் நாம் வாசிக்கிறோம். 21வது அதிகாரம் 22வது அதிகாரத்திலே அவருக்கு ஒரு பெரிய மாபெரும் அழைப்பு கடவுளால் கொடுக்கப்படுகிறது. ஒரு கடினமான செயலை கடவுள் ஆபிரகாமிடத்திலே கொடுக்கிறார். என்ன அது? வயது முதிர்ந்த நிலையிலே குழந்தை பெறாது என்று இருந்த நிலையிலும் கடவுள் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்து, எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த குழந்தைதான் என்று தன்னை முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணித்து உவகையோடு நன்றி சொல்லிக்கொண்டு அந்த குழந்தைக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற ஆபிரகாம் அவருடைய மனைவி வாழ்விலே ஒரு மாபெரும் அதிர்ச்சி. ஆபிரகாம் அதை அவருடைய மனைவிக்கு கூட சொல்லலை. என்ன செய்கிறார்? தன்னுடைய அன்பு மகன் ஈசாக்கை பலியிட சொல்லுகிற கடவுளுடைய கட்டளையை ஏற்று தன்னுடைய வாழ்வின் எல்லாம் இந்த குழந்தை தான் என்று இருந்த தன்னுடைய மகிழ்ச்சியையே அவர் கடவுளுக்காக தியாகம் செய்ய முன் வருகிறார். அந்த மகனை கொண்டு சென்று பலியிட செல்லுகிறார். ஆனால் கடவுள் அதற்கு பதிலாக ஒரு ஆடை காட்டுகிறார். அந்த ஆட்டை அவர் பலியிட்டு அந்த இரத்தத்தின் மூலமாக கடவுளுக்கு தகன பலி செலுத்துகிறார். அதை இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுபோல ஆபிரகாம் விசுவாசத்தினுடைய தந்தை என்று சொல்வதற்கான காரணம் என்ன? தன்னுடைய சொந்த ஊரை விட்டு அவர் இன்னொரு ஊருக்கு அனுப்புகிறார். அந்த ஊருக்கு செல்லுகிறார். எல்லாவற்றையும் அவர் ஏற்று நடக்கிறார். இறுதியில் தன் மகனை கூட பலியிட அவர் தயங்கவில்லை. அதனால்தான் அவர் விசுவாசத்தின் தந்தை. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தை 16 நம்ம வாசிக்கிறோம். கடவுள் எவ்வளவு நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். நம்மை எவ்வளவு அதிகமாய் கடவுள் அன்பு செய்திருக்கிறார் என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு எடுத்து எம்புகிறது. இறை வார்த்தையையே, நற்செய்தி நூல்களை எல்லாம் இந்த ஒரே இறை வார்த்தையில் நம்ம அடக்கி விடலாம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்ததனால தன் ஒரே மகனையே இந்த உலகிற்கு அனுப்பும் அளவுக்கு நம்மை அன்பு செய்தார், நம்மை ஏற்றுக்கொண்டார். தொடக்கத்திலிருந்தே அன்பார்ந்தவர்களே, கடவுள் மனிதர்களோடு வாழ, கடவுள் மனிதர்களோடு ஒருவராக இருக்கத்தான் தன்னுடைய பிரசன்னத்தை பேழைகளை வைத்தார். இஸ்ரேல் மக்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ
அந்த பேழை எடுத்துக்கொண்டே சென்றார்கள். கடவுள் அவர்களோடு பயணித்தார். அவருடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்தது. கடவுள் அவர்கள் கண்ணீரை கண்டார் என்று வாசிக்கிறோம். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் இறைவார்த்தை 7 அப்போது எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அப்படின்னா கடவுள் அவர்கள் மத்தியிலே அவர்களில் ஒருவராக இருக்கிறார். தகுந்த நேரம் வந்தபோது தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். அந்த மகனும் இந்த உலகிலே வந்தார். அந்த மகன் நம்மீது வைத்திருக்கிற அளப்பரிய அன்பினை எவ்வாறு எண்பித்து காட்டினார்? சிலுவையில் தனது 2 கரங்களை விரித்து தகன பலியாக தந்தைக்கு தன்னுடைய கீழ்ப்படிதல் மூலமாக தன்னையே பலியாக அர்ப்பணித்து நம்மீது கொண்ட அன்பினை இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். இந்த நற்கருணை அன்பின் வெளிப்பாடு. இந்த நற்கருணை கடவுள் நம்மீது வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு. இந்த நற்கருணை கடவுள் இன்னமும் நம்மை அன்பு செய்கிறார் என்பதற்கான ஒரு வெளிப்பாடு. அன்பின் நற்கருணை. இதுதான் புனித அகுஸ்தினார் தன்னுடைய ஏட்டிலே எழுதுகிறார். நற்கருணை அன்பினுடைய உச்சக்கட்டம். ஆமன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த அன்பின் உச்சக்கட்டத்தை நாம் ஆராதிக்க, போற்ற, புகழ, மகிமைப்படுத்த குழுமி இருக்கிறோம். எழுந்து நின்று மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து ஆண்டவரை ஆராதிப்போம். கடந்த மாதம் முழுவதும் காத்து வந்த கடவுள் வரவிருக்கிற நாட்களில் நம்மை பாதுகாக்க வேண்டும். அவரது விழாவிலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் செந்நீரும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய இல்லத்தையும் இல்லத்திலே பயன்படுத்துகிற பொருட்களையும் வந்து செல்லுகிற எல்லாரையும் நிரப்பி ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர், ஆண்டவருடைய வல்லமை அதிகமாக நம்மிலே செயலாற்றுகிற இந்த பொழுதினில் ஆண்டவர் செய்த அளப்பரிய செயல்களை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பலத்த கரவொலி எழுப்பி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி இந்த பாடல் வழியாக ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுமை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுமை ஆராதிப்பேன். ஆண்டவரை நாம் முழு மனதோடு ஆராதிப்போம். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தொடர்ந்து ஆபிரகாம் வெளிப்படுத்திய அதே நம்பிக்கையை, அதே விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அனுபவிக்க, வெளிப்படுத்த, ஆண்டவரை நம்முடைய வாழ்வின் எல்லாம் என்று பற்றிக்கொள்ள ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆண்டவரை நாம் போற்றுவோம், மகிமைப்படுத்துவோம், இணைந்து பாடுவோம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தொடர்ந்து விண்ணவரோடும் அன்னை மரியாளோடும் அனைத்து புனிதர்களோடும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை நாம் போற்றுவோம். நாம் இறந்து விண்ணக வாழ்வு வாழுகிற போது நாம் செய்யக்கூடிய ஒரே செயல் தூயவர் 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 என்று ஆண்டவரை போற்றுவதை தவிர
நாம் வேறு எதையும் செய்ய மாட்டோம். எனவே இந்த மண்ணுலகை விண்ணுலகமாக மாற்ற ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை பற்றிக் கொள்வோம். பலத்த கரவொலி எழுப்பி ஆராதிப்பேன், உற்சாகமாக ஆராதிப்பேன். ஆண்டவன் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் பாடுவோம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே சூழ்ந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் அந்த ஆண்டவருடைய பேழையை கொண்டு சென்ற இடங்களெல்லாம் வெற்றி பெற்றார்கள். அந்த பேழை இருந்த இடமெல்லாம் கடவுளுடைய பிரசன்னம் இருந்தது. இதோ அந்த பேழை விட பல மடங்கு வல்லமையான பேழை. அந்த பேழையிலே, பழைய ஏற்பாட்டு பேழையிலே கடவுளுடைய பொருட்கள் தான் இருந்தது. ஆரோனின் கோல், மன்னா, கட்டளை அடங்கிய அந்த கற்பலகை. ஆனால் இங்கிருக்கின்ற பேழையிலே உயிருள்ள கடவுளுடைய திருமகனே இருக்கிறார். அவரை ஆராதிப்போம், போற்றுவோம், புகழுவோம், மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி தொடர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். உற்சாகமாக கண்களை மூடி நாம் பாடுவோம். நம் மத்தியிலே ஆண்டவர் இருக்கிறார், அவரது பிரசன்னம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் பாடுவோம். ஆண்டவரை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில பற்றிக் கொள்ள, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், இறுக்கமான மனநிலை, துன்பங்கள், துயரங்கள், உடல் உள்ள உபாதைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய திரு பாதத்திலே சமர்ப்பித்து நாம் ஜெபிப்போம். வெறுமையாய் வந்திருக்கின்ற நாம் வெறுமையாய் வீடு திரும்ப போவதில்லை. நம்மை ஆண்டவர் அவரது இரக்கத்தினால், அவரது வல்லமையினால், அவரது ஆற்றலால் நிரப்ப போகிறார். எனவே இந்த அருமையான, அற்புதமான, அபிஷேகமான நேரத்திலே ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆண்டவரை தொடர்ந்து பற்றிக் கொள்வோம். ஆண்டவரை நம் முழு உள்ளத்தோடு, ஆற்றலோடு, ஆன்மாவோடு ஆராதித்து புகழ்ந்து மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து நாம் பாடுவோம். அன்பார்ந்தவர்களே, கலாத்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் இறைவார்த்தை 19-20 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். திருச்சட்டத்தை பொறுத்த மட்டில் நாம் இறந்தவன் ஆனேன். அதற்கு அச்சட்டமே காரணம். நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். அந்த நம்பிக்கையினால நாம் எல்லாரும் ஆபிரகாமின் வழித்தோன்றல் என்று அழைக்கப்படுகிறோம். அதே கலாத்தியர் புத்தகம் 3வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் 7வது இறைவார்த்தை. ஆகவே நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களே ஆபிரகாமின் மக்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை கொள்ளும் பிற இனத்தாரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராகுவார் என்பதை முன்னிருந்துதான் மறைநூலில் உன் வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றும் நற்செய்தியை ஆபிரகாமுக்கு முன்னுரைத்தார். ஆகவே
நம்பிக்கை கொண்ட ஆபிரகாம் பெற்ற அதே ஆசியில் நம்பிக்கை கொள்ளும் நமக்கும் ஆண்டவர் அதே ஆசீர்வாதத்தை பொழிகிறார். ஆமன் பாந்தவர்களே, இந்த நேரத்திலே வாழுகிறவர் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார் என்று பவுலடிகளாரைப் போல நாமும் அறிக்கையிட, அந்த கிறிஸ்துவில் நாமும் வாழ, அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வரம் வேண்டுவோம். ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். ஆண்டவர் நம்மீது அன்பு கூர்ந்து நம்மை ஆசீர்வதித்து இந்த இடத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். அவரை ஆராதிப்போம், போற்றுவோம், புகழுவோம், மாட்சிப்படுத்துவோம். இந்த நேரத்திலே கடவுள் நம்மோடு நமக்காக வைத்திருக்கிற அந்த தேவ செய்தியை நாம் திறந்த மனதோடு பெற்றுக்கொள்ளவும், அந்த செய்தியை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கான ஆற்றலை, ஆவியின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும். அவரது செய்தியை நாம் திறந்த மனதோடு கேட்டு அதை ஏற்று அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கான ஆசீர்வாதத்தை கேட்டு நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும். அவரது அபிஷேகத்தினால் நாம் நிரப்பப்பட்டு ஆண்டவர் நமக்கு வழங்குகிற அந்த செய்தியை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மழை வர மாதிரி இருக்கு, வெதர் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட போறீங்க. எல்லா பலத்த கரவொலி எழுப்பி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அண்மையில் நடந்த 2 நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது ஒரு கத்தோலிக்க மருத்துவமனை. கடந்த அக்டோபர் இறுதியிலே 28ஆம் தேதி, அக்டோபர் மாதம் கடந்த 28ஆம் தேதி அந்த கத்தோலிக்க மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற ஒரு சகோதரிக்கு நற்கருணை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். எனவே அவர்களுக்கு நற்கருணை வழங்க நான் சென்றிருந்தேன். அப்போ என்னை அழைத்தவருக்காக காத்து கொண்டிருந்த அந்த ரிசப்ஷனில் அப்போ என்னுடைய 2-3 சேருக்கு அருகில் ஒரு இந்து சகோதரர் அமர்ந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்தா நல்ல பாரம்பரியமான இந்து குடும்பத்திலிருந்து வருகிற சகோதரரை போல தெரிந்தது. என்னையே பார்த்து கொண்டிருந்தார். நானும் அவரை பார்த்து சிரித்தேன். 2 சேர் தள்ளி என் சேர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டார். அப்படியே சிரித்து பேச ஆரம்பித்தார். நான் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் நல்லா இருக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார் அப்படின்னாரு. என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, உண்மையிலேயே நீங்கள் வணங்குகிற வழிபடுகிற கடவுள் எவ்வளவு அன்பார்ந்தவர் என்பதை நான் உணர்கிறேன் சார். என்னுடைய மகளுடைய மகள், என்னுடைய பேத்தி கடந்த வாரம் ஒரு விபத்திலே அடிபட்டு கை, நெற்றி எல்லாம் சேதமடைந்து இந்த மருத்துவமனையிலே நாங்கள் சிகிச்சைக்காக அனுமதித்தோம். அதற்கு முன்பாக ஒரு மருத்துவமனையிலே அனுமதித்தோம். அவர்களால் போதிய நல்ல சிகிச்சை கொடுக்க முடியவில்லை என்பதற்காக இந்த மருத்துவமனைக்கு அழைத்து வந்தோம். என்னங்க நல்லா பார்த்துக்கலையா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லை சார், உண்மையிலேயே நான் உங்களை போன்றவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு பாரம்பரியமான இந்து குடும்பத்திலிருந்து வருகிறவன். கிறிஸ்தவர்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, கிறிஸ்தவ நிறுவனங்களை பார்த்தால் எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் ஒரு சில என்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருப்பவர்கள் இந்த மருத்துவமனையை ரெஃபர் பண்ணாங்க. அதனால் என்னுடைய பேத்தியை கொண்டு வந்து இங்கே சேர்த்தோம். இந்த ஒரு வாரத்துக்கு மேற்பட்ட காலத்தில் நான் பார்த்தது, இங்கே இருக்கிற சகோதரிகள், அருட்சகோதரிகள், இங்கே இருக்கிற மற்ற பணியாளர்கள்
என்னுடைய பேத்தியை பார்த்துக்கிற விதத்தை பார்த்து இவர்களே இவ்வளவு அன்பு செய்கிறார்கள் என்றால் இவர்கள் வழிபடுகிற கடவுள் எவ்வளவு அன்பார்ந்தவர் என்பதை நான் உணர்ந்தேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையின் நம்முடைய சாட்சிய வாழ்வை பார்த்து தான் மக்கள் நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வார்கள். அதுபோல் அன்பார்ந்தவர்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் சிறைப்பணி செய்து கொண்டிருக்கிறேன். அண்மையில் சிறைவாசிகளை சந்திப்பதற்காக சிறைக்கு சென்றிருந்தோம். அப்போ அங்கிருந்த ஒரு பொறுப்பாளர் சொன்னார், டே இவர் தான் இங்கே வராங்களா வாலண்டியர்ஸ், அவர்களுக்கெல்லாம் பொறுப்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்போ அங்கே இருந்த இன்னொரு இந்து சகோதரர், அவர் நல்லா ஒரு உதிராட்சை கொட்டைலாம் போட்டுட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு, வேட்டி கட்டிக்கிட்டு கிட்ட வந்தார். பாஸ்டர் ஐயா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கிறேன். எனக்கு பயம் என்ன சொல்ல போகிறாரோ தெரியலையே அப்படின்ட்டு அவரிடத்தில் நான் நெருங்கி சென்றேன். அவரும் சொன்னது, அன்பார்ந்தவர்களே, இங்கே வர உங்கள் வாலண்டியர்ஸு உண்மையிலேயே மதங்களை, மொழியை, இனத்தை கடந்து எங்கள் எல்லாரையும் எங்களை நாங்கள் இருப்பதைப் போலவே ஏற்று அன்பு செய்கிறார்கள். இது ரொம்ப ஆச்சரியமானது. இப்படியும் மக்கள் இருப்பார்களா, இப்படியும் மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா என்று நான் எண்ணி ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். எனவே இங்கே வர உங்கள் வாலண்டியர்ஸ்க்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று அந்த மனிதர் சொன்னார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய கடவுள் அன்பான கடவுள். நம்முடைய கடவுள் அன்பாய் இருக்கிறார். அதுதான் யோவான் நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம். 1 யோவான் 4:8 இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்புதான் அந்த கடவுள். கடவுளை பற்றி நாம் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, God is love. Love. Love is God. கடவுளை நாம் முழுவதுமாக அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். இணைச்சட்டம் 6வது அதிகாரம் 6வது அதிகாரம் 4-5 வரைக்கும் 4, 5, 6 இறைவார்த்தை. அதில் 4, 5 இறைவார்த்தை மட்டும் நம்ம வாசிக்கிற போது நமக்கு கொடுக்கிற ஒரு மாபெரும் உன்னத அழைப்பு, கட்டளை என்ன? வாசிங்க. இணைச்சட்டம் 6, 4, 5. இஸ்ரவேலே செவி கொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கொள்வாயாக. கடவுள் அன்பாய் இருக்கிறாரு. அந்த அன்பான கடவுளை நம்ம முழுவதுமாக அன்பு செய்யணும். நல்ல ஒரு இறைவார்த்தை அன்பார்ந்தவர்களே. கடவுளுடைய கட்டளை பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் கடவுளை நான் அன்பு செஞ்சுப்பேன், மற்றவர்களை மீதி அன்பு செஞ்சுப்பேன். கடவுளை கொஞ்சம் அன்பு செஞ்சுப்பேன், என் பதவியை கொஞ்சம் அன்பு செஞ்சுப்பேன். கடவுளை நான் கொஞ்சம் அன்பு செஞ்சுப்பேன், மற்ற இடங்களை நான் கொஞ்சம் அன்பு செஞ்சுப்பேன். கடவுளை கொஞ்சம் அன்பு செஞ்சுப்பேன், என்கிட்ட இருக்கிற செல்வத்தை கொஞ்சம் அன்பு செஞ்சுப்பேன். கடவுளை நான் கொஞ்சம் அன்பு செஞ்சுப்பேன், மற்றவர்களையும் நான் முழுமையான அன்பு. கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அன்டிவைடட் லவ். பிளவுபடாத அன்பை கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். 3 முக்கியமான வார்த்தைகள் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முழு இதயத்தோடு, நம்முடைய இமோஷன், உணர்வுகளோடு. இதயம் நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய ஆசை பாசங்களை அது குறித்து காட்டும். முழு இதயத்தோடு ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். முழு உள்ளத்தோடு, நம்முடைய ஆன்மா, முழு ஆன்மாவோடு, முழு ஆற்றல் என்றால் ஃபுல் பிசிக், உடலோடு நாம் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். நம்முடைய உணர்வுகளால், நம்முடைய உள்ளத்தால், நம்முடைய மனதால், நம்முடைய ஆவியினால், ஆற்றலால், எல்லாவற்றால் கடவுளை அன்பு செய்வன்.
பிளவுபடாத உள்ளத்தோடு, பிளவுபடாத நிலையிலே கடவுளை அன்பு செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். இதுதான் இஸ்ரேல் மக்களுடைய ஒரு ஜெபத்திற்கான அழைப்பு. ஷெம்மா இஸ்ரேல் என்று அவர்கள் சொல்வார்கள். இஸ்ரேல் மக்களை ஒவ்வொரு முறையும் ஜெபிக்க அழைக்கிற இறைவார்த்தை. இஸ்ரேலே செவிகொடு, நம் ஆண்டவராகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவன். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக என்று யூத மக்கள் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்க சென்றபோது இந்த வார்த்தைகளை அவர்கள் தியானித்தார்கள். தங்களுடைய வாழ்வினுடைய மையமாக கடவுள் இருக்க வேண்டும். அதுதான் லயோலா இன்னாசியார் சேசு சபையை நிறுவியவர். நம்ம நிறைய சேசு சபை நிறுவனங்கள் இருக்கிறது, அதில் நிறைய பேர் நாம் பயின்றிருப்போம். அந்த சேசு சபையை நிறுவிய லயோலா இன்னாசியார் சொல்றாரு, எத் மயோரம் தேயி குளோரியா, எல்லா மகிமைக்கும் எல்லா ஆட்சிக்கும் எல்லாவற்றிற்கும் காரணம் கடவுள் தான். எல்லாமே மற்ற எல்லாமே இரண்டாம் பட்சம் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த கட்டளை கடவுளை அன்பு செய்கிறது நம்ம எல்லாருக்கும் நிறைய ஈஸியான வேலை, அப்படி தானே? கடவுளை நம்ம அன்பு செஞ்சிடறோம். கடவுள் கூடயே இருக்கணும், இந்த ஆண்டோடைய சந்நிதியிலேயே நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். ஒரு சிலர்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலைல கோயிலுக்கு வந்தாங்கன்னா நைட்டு வரைக்கும் கோயிலே தான் இருப்பாங்க. கர்தினால் டோப்போ அமெரிக்க நற்கருணை மாநாட்டு நிறைவு திருப்பலியில் சொன்னார், கோ, கடவுளுடைய அன்பை சுவைத்து கடவுளுடைய அன்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் போக வேண்டும். எங்க? உங்க வீட்டுக்கு. இரண்டாவது கட்டளையை கடைபிடிக்க. என்ன கட்டளை? முழு இதயத்தோடு முழு ஆற்றலோடு முழு சக்தியோடு கடவுளை அன்பு செய்யறது மாதிரி நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் கட்டளை ஓகே ஃபாதர், ரெண்டாவது கட்டளை ரொம்ப கஷ்டம் ஃபாதர். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், கடவுளையே அன்பு செய்வதற்கு அவங்க பயந்தாங்க, கடவுளுடைய பெயரை உச்சரிக்க பயந்தாங்க. அதனால தான் யாவே என்று திருப்பாடலிலோ மற்ற இறை வார்த்தையில் வருகிற போது அவர்கள் அமைதியாக தலை வணங்குவாங்க. அல்லது யாவே என்கிற வார்த்தைக்கு பதிலாக அதோனாய் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ஒரு பயத்தோடு பய உணர்வோடு கடவுளை பார்த்தாங்க. அதனால தான் அவங்களுடைய மற்ற மனிதர்களோடு இருக்கிற உறவும் அப்படிப்பட்டதாக இருந்தது. கடவுள் நல்லது செஞ்சா ஆஸ்வதிப்பார், கெட்ட செஞ்சா தண்டிப்பார் அப்படின்னு ஒரு போலீஸ்மேனை பார்க்குற மாதிரி, ஒரு காவல்துறை அதிகாரியை பார்க்குற மாதிரி இஸ்ரேல் மக்கள் கடவுளை பார்த்தாங்க. அப்படி பார்ப்பது தவறு அப்படின்னு நம்ம ஆண்டவர் இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார். என்ன ஜெபம்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. கடவுள் ரொம்ப பயத்துக்குரியவர் கிடையாது, உங்களை தண்டிக்கிறவர் கிடையாது, எங்கேயோ இருக்கிறவர் கிடையாது, உங்களில் ஒருவராய் இருக்கிறவர். அந்த கடவுள் உங்கள் தந்தை, உங்களோடு நெருங்கி உறவு கொள்ள ஆசைப்படுகிறவர் என்று நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கடவுளை தந்தையே என்று அழைக்க சொல்லிக் கொடுத்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னோடு இருந்த அனைவரையும் அன்பு செய்தார். கடைசி வரைக்கும் அன்பு செய்தார். கடைசி வரைக்கும்னா சிலுவையில் வரைக்கும். தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சிலுவையில் உயிர் கொடுக்கிறது வரைக்கும் தன்னுடைய கட்டளையை அவர் வாழ்ந்து காட்டினார். அவர் என்ன சொல்லணும், என்ன செய்யணும் அப்படின்னு அவர் கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளையை, அந்த நற்செய்தி விழுமியங்களை அவர் வாழ்ந்து மரித்தார். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்வைத்தான் நம்மள வாழ அழைக்கிறார். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இந்த ரெண்டு கட்டளை தான் திருச்சபையில், இந்த திருமறையில், விவிலியத்தில் எல்லா கட்டளைகளினுடைய அடிப்படை சாரம். இந்த ரெண்டு கட்டளையை மட்டும் நம்ம கடைபிடித்தாலே போதும், எல்லா கட்டளைகளும் இதிலே உள்ளடங்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1 யோவான் 4:10 நம்ம வாசிக்கிறோம். 1 யோவான் புத்தகம் 4:10,
நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக கடவுள் நம்மீது அன்பு கொண்டுள்ளார். தம் மகனையே தம் பாவங்களுக்காக கடுவையாக அனுப்பினார் என்பதில்தான் அந்த அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. நம்மை அன்பு செய்கிற கடவுளுக்கு நாம் என்ன செய்யணும்? மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 25 என்ன சொல்லியிருக்கிறாரு? வா என் அன்பு மகனே மகளே, நீ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்த, தினந்தோறும் ஜெபமாலை சொன்ன, வேளாங்கண்ணிக்கு நடந்தே போன, எனக்காக மொட்டை அடிச்சுக்கிட்ட, எனக்காக இந்த காரியங்கள்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்ல, எனக்காக பலி ஒப்பு கொடுத்த, எனக்காக ஜெபி, எல்லாம் தேவை. ஆனால் அதோடு நிறுத்திவிட்டால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு அர்த்தம் பெறாது அன்பார்ந்தவர்களே. அப்போ என்ன சொல்றாரு அவர்? என்ன சொல்றாரு? வா எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரி, நான் தாகமா இருந்தேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் தாகமா இருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீங்க. சிறையில் இருந்தேன், என்னை சந்திக்க வந்தீர்கள். ஆடையின்றி இருந்தேன், எனக்கு உடுத்தினீர்கள். உணவின்றி இருந்தேன், உணவு கொடுத்தீர்கள். அப்படிப்பட்ட செயல்களில் தான் நாம் கடவுளை கண்டுகொள்ள முடியும். அப்படிப்பட்ட அன்பு செயல்களில் தான் நம் கடவுளை பற்றி கொள்ள முடியும். அப்படிப்பட்ட காரியங்களில் தான் உண்மையிலேயே நம்ம கிறிஸ்தவர்கள் என்பதை எண்பித்து காட்ட முடியும். எத்தனை பேர் அன்பார்ந்தவர்களே கோயிலுக்கு நம்ம செய்யறதுக்கு ஆசைப்படுறோம், கோயில் காரியங்களுக்கு அதிகமாக நம்ம செய்கிறோம். நம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஏழைக்கு உதவி செய்ய நாம் முன் வருகிறோமா? நம்ம கொடுத்தா அவங்க எங்கே வளர்ந்துருவாங்களோ என்கிற பயம். இதுவல்ல அன்பார்ந்தவர்களே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம். 1 யோவான் புத்தகம் 4:20 ஒரு ஸ்ட்ராங்கான இறை வார்த்தை யோவான் நற்செய்தியாளர் சொல்றார். வாசிங்க. கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்பவர் பொய்யர். அவர் என்னது? பொய்யர், டூப்ளிகேட். They are not original Christians, they are duplicate Christians. யார் சொல்றா? யோவான் நற்செய்தியாளர் சொல்றார். அப்போ தொடர்ந்து வாசிங்க. தம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளை எப்படியா அன்பு செலுத்த முடியும் அப்படின்னு யோவான் கேட்கிறார். நல்ல ஒரு இறைவார்த்தை அன்பார்ந்தவர்களே. கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரிகளை அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளையும் அன்பு செலுத்த முடியாது. எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த நற்செய்தியை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் நம்முடைய சுயம் உதவி செய்யாது. ஆண்டவருடைய ஆவியானவர், அவரது உதவி நமக்கு தேவை. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய பொழிதலுக்காக, ஆண்டவருடைய வல்லமைக்காக நாம் ஜெபிப்போம். இந்த பாடல் வழியாக ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும், நம்மை உறுதிப்படுத்த வேண்டும். நாம் வாசித்து சிந்தித்து கேட்டு தியானித்து கொண்டிருக்கிற இந்த இறை வார்த்தையை நாம் வாழ்ந்து காட்டுவதற்கான சக்தியை கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த பாடல் வழியாக நாம் பலத்த கரவொலி எழுப்பி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடல் வழியாக ஆண்டவருடைய கனிகள் கொடைகள் இவற்றை நாம் பெற்றுக்கொள்ள சிறப்பாக ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்வோம். கண்களை மூடி நாம் பாடுவோம். தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே கண்களை மூடி உம்முடைய நம்மை கடவுளுடைய திரு பிரசன்னத்திற்கு முன்பாக அர்ப்பணித்து பாடுவோம். இன்பமானது ஆறுதலின் தெய்வமே. ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும். அவரது பிரசன்னத்திலே நாம் திளைக்க வேண்டும். ஆண்டவர் தொடர்ந்து நம்மளை செயலாற்ற வேண்டும். அவரது ஆவியின் கனிகளால் கொடைகளால் நம்மை நிரப்ப வேண்டும். நாம் வாசித்து சிந்தித்து தியானித்தவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் உற்சாகமாக உணர்ந்து பாடுவோம்.
ஒவ்வொரு நாளும் உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தமிடுது. ஆமீன் கம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. கரங்களை விரித்து நாம் ஓ பரிசுத்த ஆவியே என்கிற பாடல் வழியாக, ஓ பரிசுத்த ஆவியானவரே என்கிற பாடல் வழியாக ஆண்டவருடைய ஆவியானவருடைய ஆற்றல், வல்லமை, அவரது கொடைகள், கனிகள் எல்லாவற்றையும் நாம் பெற்று கைகளை விரித்துக் கொள்வோம். நம்மையே நாம் ஆண்டுடைய பிரசன்னத்திற்கு அர்ப்பணித்து ஆண்டுடைய ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும். ஆண்டுடைய ஆவியானவருக்கு நம்மையே நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுக்க வேண்டும் என்று நாம் சிறப்பாக பாடுவோம். பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். தொடர்ந்து நாம் பாடுவோம். என்னை ஒளிர செய்து வழி காட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். அமர்ந்து கொள்வோம் அன்பார்ந்தவர்களே, அமர்ந்து கொள்வோம். கடைசியா 5 டிப்ஸ். நம்ம எப்படி அன்பு செய்யறது, அன்பு செய்யணும், அப்படி அன்பு செய்யணும்னு பார்த்தோம். எப்படி அன்பு செய்யறது? 5 காரியங்கள். ரொம்ப கடினமானது அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய 5 காரியங்கள். பாராட்டுவோம். முதல் காரியம், நல்ல பாராட்டுங்க. அப்படியே கிரிப்பாக நம்ம இருக்க தேவையில்லை. பல வேளைகளில் நம்ம பாராட்டினா எங்கேயோ நம்ம பாராட்டுறவங்க மேலே உயர்ந்துருவாங்களோ, நம்ம அப்படியே தாழ்ந்து போயிடுவோமோன்ற எண்ணம் நம்ம கலாச்சாரத்தில் அதிகமாக இருக்குது. அதனால் வாயார பாராட்டுவோம். எவ்வளோ நமக்காக உழைக்கிறார்கள், எவ்வளவோ நபர்கள் நமக்காக கடினப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறார். அவர்களையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். வாட்ச்மேன் தொடங்கி பங்குசாமியார் வரைக்கும் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க உதவி செய்கிறார்கள். நம்முடைய தெருக்களில் அந்த கழிவுகளை எல்லாம் அப்புறப்படுத்துகிற தூய்மை பணியாளர்கள் தொடங்கி நிறைய பேர் நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கிற எல்லாரையும் நல்லா பாராட்டுங்க.
நன்றின்னு சொல்லுங்க, நல்லா செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்யூ, சாரி, எஸ்கியூஸ் மீ, இந்த வார்த்தைகள் எல்லாம் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிற போது நிறைய பிரச்சனைகளை தீர்த்துடலாம். கோபமாக உங்கள் மனைவி உங்ககிட்ட வரும்போது சாரிம்மா அப்படின்னு சொல்லி பாருங்களேன், பிரச்சனை முடிஞ்சிடும். நீங்கள் சொல்லி பாருங்கப்பா தெரியும் அப்படின்றாங்க ஒரு சிலர். அதனால் அன்பார்ந்தவர்களே, பலவற்றை நம்முடைய நல்ல வார்த்தைகளால் சாதித்து விடலாம். நாம் நம் பக்கம் பயப்படுத்தி கொள்ளலாம். நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவோம், பாராட்டுவோம், வாய் நிறைய பாராட்டும். நல்லா பாடினீங்க, நல்லா மியூசிக் போட்டிங்க, சிஸ்டர் நல்லா உதவி செஞ்சீங்க, ஃபாதர் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம வாயார வாழ்த்துவோம். காசு கொடுக்கணுமா இதுக்கு? இல்லை. நம்ம தலையில் இருக்கிற கிரீடம் எதாவது கீழே விழுமா? ஒன்றும் ஆகாது. அதனால் நம்ம இன்னும் மேன்மையானவர்களாக மாறுகிறோம். இன்னும் நம்ம மேலே இருக்கிற மதிப்பு அதிகமாகும், இன்னும் நம்ம மேலே இருக்கிற அன்பு அதிகமாகும், இன்னும் நம்மை அதிக பாசத்தோடு எல்லாரும் அணுகி வருவார்கள். நீங்கள் சொல்லி பாருங்களேன், அந்த ஹோட்டலுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா அந்த சர்வன்ஸுக்கு, வாட்ச்மேனுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லி பாருங்களேன், மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவர்களுக்கு நாம் நிறைவான கடவுளுடைய ஆசிரை அந்த வார்த்தைகள் மூலமாக கொடுக்குறோம். அவங்களுக்கு ஒரு உற்சாகம், தொடர்ந்து செய்ய. காசு கொடுக்குறோம், அது இல்லைன்னு சொல்ல, தேங்க்யூ அப்படின்னு நம்ம சொல்ல பழகுவோம். திருத்தந்தை அதான் சொல்கிறார், குடும்பங்களில் 3 வார்த்தைகள் அதிகமாக அடிக்கடி பயன்படுத்தப்பட வேண்டும். என்னது? ப்ளீஸ், எஸ்கியூஸ் மீ, சாரி, தேங்க்யூ. இந்த வார்த்தைகளை நாம் அடிக்கடி பயன்படுத்துவோம். 2வது பாராட்டணும். 2வது என்ன? குறை சொல்லக்கூடாது. நீ பாராட்டினாலும் பரவாயில்லப்பா, எப்போ பார்த்தாலும் எங்கேயா 2 பேர் சேர்ந்தாங்கன்னா நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? 3வது ஒரு ஆளை பற்றி தான் பேசுகிறோம். உனக்கு தெரியுமா? தெரிய தேவையில்லை. அதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம மைண்டை கெடுத்துக்கிட்டு, நம்ம மைண்டில் நிறைய குப்பையை போட்டுக்கிட்டு, நம்ம அந்த குப்பையை மற்றவங்க மைண்டில் போட்டு அவங்களையும் நோயாளி ஆக்கி உங்களையும் நோயாளி ஆக்கிக்கிறீங்க. அது தேவையில்லை. நம்ம யாருன்னா அந்த மாதிரி பேச வராங்க அப்படின்னா நீங்கள் கேளுங்க, இதனால் எனக்கு எதாவது பயன் இருக்குதா, இதனால் உங்களுக்கு எதாவது பயன் இருக்குதா? அது ஒரு கிக்கு ஃபாதர். மற்றவங்கள பற்றி பேசிகிட்டே இருக்கிறது அது ஒரு கிக்கு. நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது, நீ மற்றவர்களை பற்றி புறம் பேசுறதை விட புறம் பேசுகிறவருக்கு 1 மடங்கு தண்டனை அப்படின்னா கேட்குறவனுக்கு 2 மடங்கு தண்டனை. ஆனால் நல்லதை பேசுவோம். நம்ம நல்லதை பேசவே மாட்டோம், நல்லதை சொல்லவே மாட்டோம். ஒருவர் செய்கிற தவறை தான் மிகைப்படுத்துவோம். எப்போ நல்லதை பற்றி பேசுவோம் தெரியுமா? ஒருத்தர் எப்போ செத்து போகிறாரோ அப்போ தான் அவரை பற்றி ரொம்ப பெருமையாக, ஐயோயோ இவர் அப்படிங்க இப்படிங்க அப்படி பண்ணியிருக்கிறாருங்க இப்படி ஆனால் வாழும் போது ஒரு நல்ல வார்த்தை எதுவுமே சொல்ல மாட்டோம். அதனால் குறை சொல்லாமல் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவோம். பேரை கெடுக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பேரை கெடுக்காமல் பிறருடைய வாழ்வில் ஏதாவது நல்லது செய்ய முடியுமா? நீங்கள் செஞ்சு பாருங்களேன். அதை விட இது அதிகமான ஆசீர்வாதமாக, அதிகமான மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும். 3வது உடன் இருப்போம். நோயுற்றவர்கள், தனிமையில் இருக்கிறவங்க, விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், மருத்துவமனையில் இருக்கிறவங்க, அவங்க வீட்டில் யாருன்னா இறந்து போயிட்டாங்க, வேதனையில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம கூட இருக்கணும். ஆனால் நம்ம அவங்க வேதனையை அதிகப்படுத்துறதா இருக்கக்கூடாது. யாரோ காலில் கட்டி வந்திருக்குன்னு நினச்சிக்கோங்க, ஐயோயோ இப்படித்தான் எங்கள் அண்ணன் வீட்டு பக்கத்தில் ஒருத்தருக்கு காலில் கட்டி வந்துச்சு, அது கேன்சர் ஆச்சு, காலையை வெட்டி எடுத்துட்டாங்க, அதுக்கு நீ போகாமே இருக்கலாம். நல்ல வார்த்தை சொல்கிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி அபாயமான வார்த்தையெல்லாம் சொல்லி பயமுறுத்தாதீங்க. அவன் ஏற்கனவே வேதனையில் இருக்கிறான், அது என்ன வந்திருக்கிற கட்டி சாதாரண கட்டியா கேன்சர் கட்டியா? அவர் கூகுளெலாம் போட்டு பார்த்து இதுக்கான சிம்டம் என்ன அப்படிலாம் அவரே குழப்பத்தில் இருப்பார். நம்ம போய் இன்னும் குழப்பிடக்கூடாது. அவங்களே வேதனையில் இருப்பாங்க, வீட்டில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டு, அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம இன்னும் வேதனையை உண்டு பண்ணக்கூடாது. உடன் இருப்போம். முடியாதவர்களோடு நாம் இருப்போம். நம்முடைய திறமைகளை கொடுப்போம், நம்முடைய நேரத்தை கொடுப்போம், நல்ல வார்த்தைகளை கொடுப்போம். அன்பார்ந்தவர்களே, 4வது உச்சக்கட்டமாக நம்ம ஒருத்தங்களை அன்பு செய்கிறோன்றதை எப்படி காட்டுறது? மன்னிப்போம். அடிக்கடி நான் சொல்கிறது தான், மன்னிக்கவே முடியலையே, முயற்சியாச்சும் எடுப்போம். 4வது மன்னிப்போம். 5வது பொறாமப்படுறத குறைப்போம்.
ஒருத்தவங்க நல்லா இருந்தாங்கன்னா 5,000 தான் சம்பளம் வாங்குறான், 10,000 தான் சம்பளம் வாங்க, இவனுக்கு எப்படி இந்த இதெல்லாம் கிடைக்குது தெரியலையே. நம்ம ஒருத்தர் அவர் ஒரு நகை வாங்கி போட்டார் அப்படின்னா அதுக்கு நம்ம 10 கதை உருவாக்கிடுவோம். நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸில் நம்ம தெருக்களில் தான் இருக்கிறாங்க, வயசானவங்க, பொம்பளைங்க, வேலை வெட்டி இல்லாதவங்க. இந்த வேலையை தான் நம்ம அதிகமாக செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால் அன்பார்ந்தவர்களை யோசிச்சு பார்ப்போம், நல்லா பாராட்டுவோம், குறை சொல்லாமல் பெயரை கெடுக்காமல் நாம் இருப்போம், முடியாதவர்களோடு இணைந்து இருப்போம், மன்னிப்போம், போராமப்படாமல் இருப்போம். கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார். இறுதியாக ஒரே வார்த்தை எல்லார் வீட்லேயும் நோட் பண்ணி வைக்க வேண்டிய வார்த்தை, புரியுதுங்களா? இப்போ நான் சொன்ன எல்லாவற்றையும் ஒரே வசனத்தில் ஒரே அந்த கேப்சூலில் கொடுத்துடலாம், ஒரு மாத்திரை மாதிரி. இது நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாவே போதும், இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி தியானிச்சிங்கனாவே போதும். தோபித்து 4:15 வாசிங்க. தோபித்து 4:15 தோபித்து 4:15 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் இருந்துச்சுன்னா நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பைபிள் அந்த வார்த்தையை வீட்டில் போய் எழுதி வச்சுக்கோங்க. தோபித்து 4:15 வாசிங்க. சின்ன வார்த்தை தான். உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாத. உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாத. அது எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு பிடிக்காத எதையும் நான் பிறருக்கு செய்ய மாட்டேன். என் பேரை மற்றவங்க கெடுக்கிறது எனக்கு பிடிக்காது, நானும் பேரை கெடுக்க மாட்டேன். எல்லாரும் என்னை மன்னித்து அன்பு செய்யணும் ஆசை, நானும் எல்லாரையும் மன்னித்து அன்பு செய்வேன். எல்லாரும் எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்கணும், நிறைய பணம் கொடுக்கணும் ஆசை, நம்மளும் தாராளமாக மற்றவர்களுக்கு கொடுப்போம். ஏன்னா சொல்கிறது எல்லாரும் கேட்கணும் ஆசை, மற்றவங்க சொல்கிறது நாமும் கேட்போம். இந்த ஒரு வார்த்தையில் நம்ம வாழ்க்கையை அடங்கிடலாம். எதை நீ மற்றவங்க உனக்கு எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதை நீ மற்றவங்களுக்கு செய்யாத. என்ன வார்த்தை? தோபித்து 4 தோபித்து தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் அந்த வார்த்தை சொல்லணும். அதனால் மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை மற்றவர்களுக்கு செய்யாதீங்க. மாண்புயர் கீதம் பாடி ஆண்டோடைய ஆசிரை அருளை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக.
தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.